கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் அநேகருக்கு அநேக விதமான விஷன்ஸ், அநேக ட்ரீம், அநேக ஆம்பிஷன்ஸ் இருக்கும். ஆஃபீஸில் அது குறிப்பாக சொல்ல போனால் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இன்னும் 2 வாரத்தில் 10th எக்ஸாமினேஷன், 12th எக்ஸாமினேஷன், அந்த பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுற அநேகருக்கு பெரிய ஒரு அந்த குறிக்கோள் இருக்கும், அந்த பெரிய ஆம்பிஷன் இருக்கும், அந்த ஒரு ட்ரீம், அந்த விஷன் இருக்கும். நான் இப்படியா மாறணும், அப்படியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான அந்த ஒரு ஏக்கங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் இப்ப குறிப்பா இந்த காலகட்டத்தில் ஒரு பயம் அவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம். நம்ம ஆகுமா, முடியுமா, முடியாதா, நல்ல மார்க் எடுப்போமா, நல்லா ஸ்கோர் பண்ணுவோமா தெரியாது, ஆஃபீஸ்ல உண்மையாவே நல்ல ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோமா, இந்த டீம்ல நல்லா சக்சீடா வருமானு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய அழுத்தங்கள் நம்மள சுற்றிலும் இருக்கும். இது போலதான் வேதாகமத்துல ஒரு மனுஷனுக்கு அவர் கண்ட அந்த தரிசனத்துல, அவர் கண்ட அந்த விஷயம்ல அவருக்கு குறிப்பிட்டிருக்கிறதான அந்த தருணத்துல பெரிய பயம் வருது. அந்த பயத்துல இயேசு கிறிஸ்து தூதரை அனுப்பி அவரை பலப்படுத்தி அவருக்கு இருந்த அந்த பயத்தின் தூசியை உதறிவிட்டு அவரை காலொன்று நிற்கும்படியாக கர்த்தர் செய்தார். அது போலதான் இந்த நேரத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஏசப்பாவை நோக்கி கேளுங்க. ஏசப்பா, இந்த விஷயம்ல, இந்த ட்ரீம்ல, இந்த தரிசனத்துல நானும் அந்த ஆம்பிஷன்ல நிக்கணும். ஏசப்பா, அதுல வரணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன். எனக்கு தூக்கி நிறுத்துவதற்கு ஆட்கள் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உண்மையா மனுஷன் தூக்கி விட்டானா எப்ப உங்களுக்கு கீழே தள்ளி விடுவான்னு தெரியாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தூக்கி விட்டாங்கன்னா எப்ப உங்களுக்கு கீழே தள்ளி விடுவாங்க தெரியாது. ஆனா ஏசப்பா ஒருவர் உங்களை தூக்கி விட்டாருன்னா, தூதர்களை வைத்து உங்களுக்கு பலப்படுத்தி தூக்கி விட்டாருன்னா அவர் உங்களை தள்ள மாட்டாரு. உங்களோட ட்ரீம்ஸ், உங்களுடைய விஷன்ஸ், உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் சக்சீட் ஆகும். இந்த நேரத்துல குறிப்பா இத பள்ளி போகிற தருவத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்கிறீங்கன்னா நீங்க நல்லா ஒண்ணு யோசிங்க. ஏசப்பா, எக்ஸாமினேஷன்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல எங்களுக்கு என்ன வரும், ஏது வரும், அப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் அழுத்தங்கள் இருக்கக்கூடுமானால் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பான்னு நீங்க நோக்கி விட்டு பாருங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்களும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. எல்லா சமுதாயத்திலும் உங்களை சுற்றி உள்ள உறவுல நல்ல ஒரு பெரிய பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸா வருவீங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.